வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. ஐயோ வேண்டாம், ஜுரம்லாம் இது இல்லைங்க, படிவுங்களாமா. நீங்க எப்படி இங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில எனக்கு பேச்சே வரலீங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வர மாதிரின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி ரெண்டையும் நேர்ல பார்த்த மாதிரி இருக்குதுங்க. பச்சை புடவை கட்டி இருக்கிறாங்க, மீனாட்சின்னு சொன்னேன். ஓகே, காமாட்சி எதுக்கு சொன்னேன்? நான் அவனை பின்ன ஏதோ சிவப்பு புடவை கட்டிட்டு வந்தா ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும். ஐயோ, இது உலகமாக நடிப்புடா சாமி. இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்ன சொல்லிட்டாலே. தாத்தா தாத்தா போயிட்டாரு. ஏமா பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினீங்க? அவரு தாத்தா ஞாபகம் வந்துட்டா நிறுத்த மாட்டாரு. அழுகை ஆரம்பிச்சாலும் நிறுத்தவே மாட்டாரு. நாள் கணக்கு அழுவாரு. சரி சரி சரி, தாத்தாடி இருந்தா சாகிறதா துவைக்கிறதா என்ன பண்றது? அஞ்சு வயசுல அவர் தான் நம்மள தாளாக்கினார். எங்க குடும்பத்துக்கு இருந்தது ஒரே ஒரு தாத்தா தான். என்னை எடுத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பிசினஸ் விட்டது அந்த தாத்தா தான். அவரு எல்லாம் ஆமாங்கம்மா, இப்படி ஒரு தாத்தா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கம்மா. இவ்வளவு சொத்து, அரண்மனை மாதிரி வீடு, இத்தனை சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு. அழுக முடியலமா அவங்கள. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. நீங்களே நல்லா யோசனை பாருங்க.